அடுத்தவங்கள துன்புறுத்துவாங்க. அதே திருப்பி அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவங்க அதை அடி வாங்குவாங்க. ஸோ இட் இஸ் டிட் ஃபார் டேட், பட் இட்ஸ் நாட் நல்லதுக்கு கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து முற்போக்காக இருக்கணும். நீயும் பேசு, நானும் பேசுகிறேன். மக்கள் எதை ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுட்டு போகிறாங்க. உனக்கு எதுக்கு அதுக்குள்ளார ஒரு பயம்? நீ கோலை, நீ அப்படி செய்கிறன்னா கோழைகள் தான் அதை செய்வாங்க. ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் பண்பான, தட் இஸ் பண்பு இருக்கணும். அரசியலும் கொஞ்சம் நீதி, நியாயம், பண்பு இருக்கணும். அந்த இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி பயம் வரும். இப்போ சமீப காலமாக டிஎம்கே ஆட்சி பொறுப்பை வந்து ஏற்று நிறைய ஆணவ கொலைகளோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி வந்து ஆயிருக்கு அப்படின்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாகவே வந்து வெளியிட்டிருக்காங்க. எப்போவுமே திமுகவினர் இந்த குற்றச்சாட்டை வச்சா என்ன வந்து சொல்லுவாங்கன்னா, யூபியில் போய் வந்து பாருங்கள், அங்கே எவ்வளோ கொடுமை நடத்திருப்பாருங்க, அதுக்கெல்லாம் நம்ம தமிழ்நாடு எவ்வளோ சொர்க்க பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்திய அரசாங்கமே அஃபிஷியலாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஆணவ கொலைகள் கடந்த 5 வருஷத்துல இந்த திராவிட மண்ணுன்னு சொல்லப்படக்கூடிய தமிழ்நாட்டில் தான் வந்து பெரிய சமத்துவம் பேசுறது. இதுக்கு என்ன மேம் வந்து ஒரு சொல்றது? இதெல்லாம் வந்துட்டு பாருங்க, நம்ம வந்து யூபியோடையும் யாரோடையும் கம்பேர் அவன் அழிஞ்சிட்டான்னு அதை சொல்லிட்டு நம்மளும் அழியணும்னு இல்லை. ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நம்ம ஸ்டேட் இது, அதெல்லாம் நம்ம ஸ்டேட்டை பற்றி தான் நம்ம பேசணும். ஓகே, அப்போ இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸ் அப்படி இருந்தானா இவங்க அதை வந்து எப்படி மாற்றம் கொண்டு வரணும், என்ன ரீசனுக்காக இவ்வளோ ஆணவ கொலைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரிப்போர்ட் எடுத்து அதை எப்படி நிறுத்தலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும்.